அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக முதல் கட்டமாக நாங்கள் ஒரு 4-5 கட்டங்களாக பிரித்திருக்கிறோம். முதல் கட்டமாக 5 பாராளுமன்றம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், இந்த 5 பாராளுமன்றத்திலையும் 30 தொகுதி இருக்கு. 30ல திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரையோடு சேர்த்து வைக்க போறோம். 28 சட்டமன்ற தொகுதிக்கான பூத் கமிட்டி மீட்டிங் மட்டும் வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருநெல்வேலியில் தச்சநல்லூர் அருகே உள்ள பைபாஸ் ரோட்டில் உள்ள மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க 3 பேரை எதிர்பார்க்கிறோம். யார் வர்றாங்கன்னு தெரியல. எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள், அல்லது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், அல்லது பைனான்ஸ் மினிஸ்டர் மதிப்புக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், இதுல யாராவது ஒருத்தர் கலந்துக்கிடுவாங்க. நாங்க எல்லாருமே எல்லாமே ஆக ஒவ்வொரு பூத்திலையும் கிட்டத்தட்ட 8500 பூத்துல நாங்க சர்வே பண்ணி ஆட்கள் இது பண்ணிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட 75-80% பூத் கமிட்டி ஆட்கள் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கோம். இந்த பூத் கமிட்டி ஆட்கள் எப்படி நாங்க ஃபில் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, வெளி மாவட்டத்திலிருந்து இந்த தொகுதிகளுக்கு ஆட்களை போட்டு இங்கு உள்ளவங்களும் சேர்த்து அதை கிளப் பண்ணி அவங்க எல்லாம் ஒன்னா இருந்து புது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அதுல குறைந்தபட்சம் 12 பேர் இருக்கும். கூடுதலா அந்தந்த பூத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள், பொது மாநில நிர்வாகிகள் அவங்களும் அதோட சேர்ந்து அதுல அந்த தேர்தல் பணியை செய்வதற்கு அது எங்களுக்காக நாங்க பிளான் பண்ணிருக்கோம். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருந்திருக்கிறார். இது எங்களுடைய கட்சி தனிப்பட்ட முறையில கட்சியை கூட்டணி எப்படி சேர்ந்து கூட்டணியோடு சேர்ந்து எப்படி பயணிக்க வேண்டும், தேர்தல் காலங்களில் பூத்துல நம்ம எவ்வாறெல்லாம் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியை நாங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற வாரியா நானும் போய் ஆய்வு செஞ்சிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு என்ன பண்ணணும், எப்படி ஏற்கனவே கொடுத்த பயிற்சியை நானும் அதை ஹோல்டு பண்ணி எப்படியெல்லாம் பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி அதே பணியாற்றணும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு எல்லோரும் திருநெல்வேலி அந்த நிகழ்விலையும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்து அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றது. அதாவது கிட்டத்தட்ட இப்ப 1 லட்சம் பேருக்கு மேலால அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய வசதிகள் எப்படி இருக்கும், அன்னைக்கு அவங்கவுங்க சொந்த வேலைகளை படு இருக்கும். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறோம். இதுல மேக்சிமம் கலந்துடுவாங்க. நாங்க இந்த மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு புதிய இளைஞர்களை கட்சியில சேர்க்கிறதுக்கான பணி எந்த அளவுக்கு? இப்ப இளைஞர்கள் எல்லாருமே இப்ப என்ன தவிர மீது நானும் இளைஞர் தான், எல்லாருமே இளைஞர் தான். வாக்காளர் பட்டியலோட ராகுல் காந்தி வீட்டுல இருக்க 80 பேர் வாக்காளர்களா இருக்காங்க. அந்த மாதிரி ஆவணங்களோட குற்றம் சாட்டியிருக்காங்க. ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கிட முடியும். ஒரு எங்கேயும் ஆதாரபூர்வமா எடுத்து உங்க முன்னால பத்திரிகை கொடுத்து இந்த இடத்துல இந்த பூத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேர்தல் ஆணையங்கிறது அது ஒரு தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அதுல என்ன பண்ணா பீகார்ல அப்படியே எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இங்க இருந்து நம்ம முதலமைச்சர் சொல்லி 61 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு. அது 21 லட்சம் ஆணையில இறந்தே போயிட்டான். 16 லட்சம் பேர் ஊர்லயே இல்லை. இப்படிதான் இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. வடமாநிலத்தோட வாக்காளர்களா இணைக்கணும் அப்படி சொல்லி நிறைய பேர். அது இப்போது வட மாநிலத்திலிருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் திருப்பூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி
நீங்க திருச்சியில நிறைய பேர் வந்து சென்னையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா வேலையிலும் செய்யறது. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை எப்படியாவது ஏற்பாடு ஏற்படுத்தி அந்த வாக்கை வாங்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இன்னைக்கு திமுக நான் பல மேடைகளிலும் பல நேரங்களிலும் உங்களுக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். திமுக இன்னைக்கு தோல்வி பெய்தது, கடுமையான தோல்வி பெய்தது. அவங்க ஏதோ ஒற்றுமையா இருப்பது போல இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எந்த நேரத்தில் அவரை விட்டு வெளியே போறதுக்கு தயாரா தான் இருக்கு. ஆக அவங்க வந்து எங்களை இந்த கூட்டணி இது சரியான கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இந்த கூட்டணியை கடைசி வரை தொடர்வாங்களாங்கிறது எங்களுக்கு சந்தேகம். காவல் ஆய்வாளர்கள் அந்த படுகொலை அது ஒன்னா ரெண்டா எதை சொல்ல பத்திரிகை விரிவாக காலையில ஒரு பக்கத்துல ஒரு செய்தி இருக்கு, படுகொலை பாலியல் வன்கொடுமை இருக்கு. இந்த பக்கம் காவலாளியை வெட்டி கொண்டான்னு இருக்கு. 5ஆம் பக்கத்தை திருமணம் அஜித் குமார் படுகொலை லாக்அப் தேட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய கடை வீதி கோயம்புத்தூர்ல போய் பாத்தீங்கன்னாக்கி மொத்த ராத்திரி ஸ்டேஷனுக்குள்ள போயிருக்கான். புகார் கொடுக்க சென்றாரா இல்ல இவர்கள் காவல்துறை அழைத்து சென்றாருன்னா காலையில பார்த்தா தூக்கல போலீஸ் ஸ்டேஷன்லயே தூக்கல தொங்கிட்டு. போலீஸ் ஸ்டேஷன் போனா அடிச்சு கொள்வாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஆனா திமுக ஆட்சியில் என்னன்னா இதுலயே தொங்கிட்டு இருக்கிறான். அதை யார் கொலை பண்ணாங்க? அது யாரும் தூண்டுதலா? அது ராத்திரி போகும்போது கையிலோட போனானா? அதான் அவன் போய் உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது கடையில போய் எஸ்ஐ யாராவது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்களா? அதுவும் தெரியாது. அதாவது அதிமுக எம்எல்ஏ தோட்டத்திற்கு அருகில், மணக்குள் எம்எல்ஏ தோட்டத்துக்கு அருகில். அதுக்காண்டி எம்எல்ஏ நீங்க வந்து எம்எல்ஏ நீங்க உங்க டிவி நல்ல டிவி எனக்கு தெரியுது. திமுகவுடன் சேர்ந்து பாஜக மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரம் எந்த அளவுக்கு எழுச்சி ஏற்படுத்தி மக்களை வரவேற்பு? 2 தினங்களுக்கு முன்பாக கொட்டும் மலையில கூட திருநெல்வேலி வாகையடி கொட்டும் மலையிலையும் அப்படியே மக்கள் நடந்துகிட்டே இருக்கும். நாங்களும் நடந்துகிட்டே பிரச்சாரம் பண்ணுவோம். இதெல்லாம் எதை எடுத்துக்காட்டுன்னு சொன்னா ஒரு உறுதியான எதிர்ப்பு, ஒரு உறுதியான இந்த ஆட்சியில் முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் மக்கள் மத்தியில். நாட்டில் எங்கேயுமே இல்லாம கேரள மாநிலத்தில் பணிக்கு வராத 51 மருத்துவர்கள் பணி நீக்கம் செஞ்சு கேரள மாநில தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா பணிக்கு வராத மருத்துவர்கள் இன்னும் பணியில இருந்து அரசு சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை ஒரு சம்பவம் நடக்குன்னு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரியாம இருக்கணும். நாங்க யாரையும் புறக்கணிக்கல. நான் ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவர் பேசி ஜனநாயக கூட்டணி வெளியே வரான்னு முன்னாடி நான் அவர்கிட்ட போன்ல பேசியிருக்கேன். அவ்வளவுதான். அது எங்களுடைய பயணம் இல்ல அதுதான் சுற்றுப்பிரயாணத்துக்கு நாங்க ஆயத்தமா இருக்கோம். இந்த வாகனம் வந்து எங்க மாவட்டத்துல ஐயப்பன் அதுக்குள்ள வாகனம் அவர் கொண்டு வந்தாரு. சுற்றுப்பயணத்துக்கு ரெடியா வச்சிருக்கோம் அப்படின்னு. இது எப்படின்னாக்கி எங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து இப்ப அவங்களாவே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்க வந்துதான் ரெடி பண்ணோம். இப்ப அவங்களாவே பிரச்சாரத்துக்கு ரெடியாகி தயாரா இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் எவ்வளவு தூரம் தயாராக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இல்ல. முதல்ல அந்த பூத்து இப்ப திருநெல்வேலி ஆகஸ்ட் 17, அடுத்தது கொண்டு போயிட்டு அப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் திண்டுக்கல்லம் அல்லது சென்னை, இந்த மாதிரி பிளான் பண்ணி இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு கேடருக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படும். கொலை இந்த மாதிரி காவல்துறையினர் மேல அதிகமா நடக்குது. பாதுகாப்பு அதான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நீங்க கவனிக்கலாம். அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. தமிழகம் அமைதி பூங்காவாக முதலமைச்சர் குறைச்ச நம்பிக்கை வேண்டாம். அவரோட கட்டுப்பாடுல இருக்க காவல்துறைக்கு நிலைமை ஏற்பட்டு ஆனால் முதலமைச்சர் ஒத்துக்கிட மாட்டேங்கிறார். எங்க கேட்டாங்க தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கு. முதலமைச்சருக்கு இந்த விஷயமே தெரியாதா? அதாவது உடுமலைப்பேட்டையில் நடந்த சம்பவமோ அல்லது பெரிய கடை வீதியில ஒரு ஸ்டேஷன்ல போட்டி செத்ததும் யாருக்குமே முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கு. இப்ப தொடர்ச்சியா நீங்க தொகுதியில் விசாரணை
கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கே வாக்களிக்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி லாஸ்ட்ல பிடிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க நிறைய தொகுதியில கேட்ட மாதிரி ஐடியா என்ன சொன்னாருன்னா, இரட்டையில சின்னத்திற்கும் கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் அதனுடைய சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டாரு. இப்படித்தான் பேசினது என்னுடைய காதல விழுந்தது. ஆனா உங்களுடைய காதல எப்படி வந்து எல்லா தொகுதிகள்லயும் அதே ஸ்பெசிபிக்கா சொல்லி போறாங்களா? இன்னும் முடிவு பண்ணல. அது ஒரு சரியான தீர்க்கமான முடிவு. எந்தெந்த தொகுதி யாருக்கும் முடிவாகல. ஆக இரட்டையிலைக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிட்டால் அவங்க 5 ஆண்டுகள் முடிய போது இனியாவது உதயநிதி ஸ்டாலின் நீட் எலெக்ஷன் லீடுவார்னு நம்புறீங்களா? அந்த புதுதான் பிரச்சாரம் பண்ணாங்க, ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது கோயப்பல் தத்துவம் தெரியுமா அவங்களுக்கு? ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னா அது உண்மையாயிடும். நீட்டு தேர்வு வராதுன்னு அவங்களுக்கு அவங்களோட விஷயம் தெரியாதவங்களா? துணை முதலமைச்சர் விஷயம் தெரியல, அவரு எல்லா விஷயமும் தெரியும். அதாவது அவர்களை துணை முதலமைச்சர் வராதுன்னு தெரிஞ்சிருந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அடுத்த இடத்துல அநேகமா நம்ம இப்ப இனிமேல் வந்தா நீட்டு தேர்வை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லு. முதலமைச்சரோட வேகம் இருக்குன்னு நீங்க கேட்கக்கூடாது. எந்த இடத்துல எந்த இதுக்கு எந்த சம்பவம் இல்லை. 30 லட்சம் தாராய் முடிச்சா 10 லட்சம் முதலமைச்சருடைய